குடிக்கிற இந்த பழக்கத்துக்கு எல்லாமே நோயின்னு சொல்ல முடியாதுங்கிற விவாதத்துக்கு பிறகு கட்டுப்படுத்த முடியாத குடிப்பு பழக்கத்துக்கு ஆளான மனிதர்களை குடிநோயாளி என்று அவங்க வகைப்படுத்தினாங்க. இதை தொடர்ந்து இதுக்காக ஒரு 20 கேள்வி பதிலை பல்கலைக்கழகம், அமெரிக்காவுடைய பல்கலைக்கழகம் நிர்ணயித்து இன்றைக்கு வரைக்கும் அதை நாங்கள் பின்தொடர்றோம். இந்த குடிப்பிரச்சனை இருக்கிற நண்பர்கள் இந்த வீடியோ பார்க்குறவங்க ஒரு நோட்டு பேனா எடுத்துக்கலாம். இல்லைன்னா நாங்கள் கேட்குற கேள்விக்கு ஆம் இல்லைன்னு உடனடியாக உங்களால் பதில் சொல்ல முடிஞ்சாலும் டிக் பண்ணிக்கோங்க. இல்லைனாலும் இந்த வீடியோவை தொடர்ந்து ரிப்பீட் பண்ணி கூட பார்த்து நீங்கள் சொல்லிக்கலாம். இதில் கேள்வி எண் 1, குடிப்பதால் வேலை செய்யும் நேரத்தை இழக்கிறீர்களா? ஆம், இல்லை. இந்த ஆம் இல்லை எல்லா கேள்விக்கும் வரும். அதுக்காக நேரத்தை விரயம் பண்ண வேணாம். அதனால் நாங்கள் படிப்படியாக கேள்விகளை சொல்லிடுறேன், நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. 2, குடிப்பது உங்கள் குடும்ப வாழ்க்கையை மகிழ்ச்சியற்றதாக செய்கிறதா? 3, நீங்கள் மற்றவர்களுடன் பழக கூச்சப்படுவதால் குடிக்கிறீர்களா? 4, குடிப்பதை உங்கள் நற்பெயரை பாதிக்கிறதா? கேள்வி எண் 5, குடித்த பிறகு உங்களுக்கு எப்போதாவது குற்றம் செய்துவிட்டோம் என்ற வருத்த உணர்ச்சி ஏற்படுகிறதா? கேள்வி எண் 6, குடியின் விளைவாக நீங்கள் எப்போதாவது பண கஷ்டத்திற்கு ஆளாகி இருக்கிறீர்களா? கேள்வி எண் 7, குடிக்கும்போது நீங்கள் கீழ்மட்ட தோழர்களையும் தரக்குறைவான சூழ்நிலையிலும் நாடியிருக்கிறீர்களா? கேள்வி எண் 8, குடி உங்களை குடும்ப நலனை பற்றி கவலைப்படாதவராக செய்திருக்கிறதா? கேள்வி எண் 9, நீங்கள் குடிக்க ஆரம்பித்ததிலிருந்து வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்ற உங்கள் குறிக்கோள் குறைந்துவிட்டதா? கேள்வி எண் 10, தினந்தோறும் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் குடிக்க வேண்டும் என்ற தீவிர விருப்பம் உங்களுக்கு ஏற்படுகிறதா? கேள்வி எண் 11, மறுநாள் காலையில் உங்களுக்கு குடி தேவைப்படுகிறதா? 12, குடிப்பது உங்கள் தூக்கத்தை பாதிக்கிறதா? கேள்வி எண் 13, குடிக்க ஆரம்பித்ததிலிருந்து உங்கள் வேலைத்திறன் குறைந்துவிட்டதா? கேள்வி எண் 14, குடிப்பது உங்களுடைய தொழில் அல்லது வியாபாரத்தை ஆபத்துக்குள்ளாகி கொண்டிருக்கிறதா? கேள்வி எண் 15, கவலைகள் அல்லது தொல்லைகளிலிருந்து தப்பித்துக் கொள்ள நீங்கள் குடிக்கிறீர்களா? கேள்வி எண் 16, நீங்கள் தனிமையில் குடிக்கிறீர்களா? கேள்வி எண் 17, நீங்கள் குடித்ததன் பலனாக எப்போதாவது முழு ஞாபக மறதி ஏற்பட்டுள்ளதா? கேள்வி எண் 18, குடித்ததற்காக எப்போதாவது ஒரு மருத்துவர் உங்களுக்கு சிகிச்சை அளித்திருக்கிறாரா? கேள்வி எண் 19, உங்களது தன்னம்பிக்கையை அதிகரித்துக் கொள்வதற்காக குடிக்கிறீர்களா? கேள்வி எண் 20, குடித்ததனால் மருத்துவமனையிலோ அல்லது சிகிச்சை நிறுவனத்திலோ இருந்திருக்கிறீர்களா? இந்த 20 கேள்விகளில் ஒரு கேள்விக்கு ஆம் என்று விடை சொல்லியிருந்தால் நீங்கள் ஒரு குடிநோயாளியாக இருக்கலாம் என்பதற்கு எச்சரிக்கையாகும். ஏதேனும் 2 கேள்விகளுக்கு ஆம் என்று விடை சொல்லியிருந்தால் நீங்கள் ஒரு குடிநோயாளியாக இருக்க வாய்ப்பு உண்டு. 3 தடவை அல்லது அதற்கு மேல் ஆம் என்று விடை சொல்லியிருந்தால் நீங்கள் உறுதியாக குடிநோயாளி தான். எல்லா கேள்விகளுக்கும் இல்லை என்பது உங்கள் விடையானால் உங்கள் துணைவியரையோ அல்லது குடும்பத்தில் உள்ள உங்கள் மீது நெருக்கமான உதவியுடன் மறுபடியும் அதற்கு பதில் சொல்லுங்கள். உங்களுக்கு நேர்மையாக நீங்களே பதில் சொல்லுங்கள். மேற்கண்ட சோதனை கேள்விகள் ஒருவர் குடிநோயாளியா இல்லையா என தீர்மானிக்க அமெரிக்க பால்டிமோர் நகர் ஆப்கின்ஸ் பல்கலைக்கழகத்தினரால் பயன்படுத்தப்படுகின்றன. இந்த மாரி குடிப்பிரச்சனை உங்களுக்கு இருக்குது 3 கேள்விக்கு மேலே அப்படின்னா நீங்கள் எங்களை தொடர்பு கொண்டு பேசலாம். உங்களுக்கு உதவ நாங்கள் தயாராக இருக்கிறோம். இந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வரத்துக்கு எளிமையான செயல் திட்டம் எங்கள்கிட்ட இருக்குது. இந்த மாரி குடிப்பிரச்சனை உங்களுக்கு இருந்தால் எங்களோட இந்த யூடியூப் சேனலை தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்க. உங்களுக்கு தொடர்ந்து நாங்கள் உதவ தயாராக இருக்கிறோம். குடிப்பிரச்சனையிலேருந்து வெளியே வர்றதுக்கு இல்லைங்க அதுக்கு குடிப்பிரச்சனையிலேருந்து வெளியே வர்றதுக்கு நாங்கள் உதவ தயாராக இருக்கிறோம். இந்த கட்டுப்படுத்த முடியாத குடிப்பழக்கம் ஒரு நோய். இந்த நோயை ஒரு நாள் பேசிஸில் ஹேண்ட்லிங் பண்ணுறதுக்கு கையாளுவதற்காக எங்கிட்ட இந்த செயல் திட்டம் உங்களுக்கு உதவும் என நம்புகிறோம்.